கொலை செய்யப்பட்டு குடும்பத்தை அழைச்சதை வச்சு நான் ஆறுதல் சொல்ல போகிறதுக்கு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். உங்கள் வீட்டில் செத்துட்டாங்க, வாங்க விஜய் அண்ணா வந்து உங்களுக்கு துக்கம் கொடுக்க போகிறாரு, வாங்க எல்லோரும் கிளம்பி அப்படின்னு கூப்பிடுறது இது அபத்தமாக இருக்கா இல்லையா? அது 2 பேர் சொன்னாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டு போனது வந்து எங்களை தெரியாமல் கையெழுத்து வாங்கி வழக்கு போட்டாங்கன்னு. ஏன்னு அவங்களை நோக்கி நீங்கள் வரைக்கும் கேமரா கொண்டு போவேன்னு கேட்குறேன். கேட்டிருக்கணும் உங்கள்கிட்ட யார் கையெழுத்து வாங்கினா, எப்படி கையெழுத்து வாங்கினாங்க, நீங்கள் உங்களுக்கு சம்மதமா, இது எதுவுமே பற்றி கேட்கலையே. அந்த வீட்டில் உள்ளவங்களே சொல்ல வைக்கிறாங்க. அவர் என்னங்க பண்ணுவார்? நானும் சொல்கிறேன், அவர் என்னங்க பண்ணுவார்? உண்மைதான். ஒரு 40 பேரை காப்பாற்ற முடியல, நீ 8 கோடி பேர் மக்களை காப்பாற்ற போறியா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வர்றேன். அவர் என்னங்க செய்வார்? பாவம், அதுவும் ரைட்டு தான். அவர் என்ன செய்வார்? கிட்டத்தட்ட ஸ்டாம்ப் பேடுக்கு பிறகு இப்போ தான் கண்ணு முழிச்சிருக்கார் தலைவர். சொல்லுவாங்கள்ல, மாடு கண்ணு போட்டிருக்கு, கண்ணு முழிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தை இப்போ தான் கண்ணு முழிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு க்ரைங் முதல் அழுகை குழந்தைக்கு. அந்த விழாவிற்கு தனி கடையெல்லாம் வச்சுட்டானோ, ஃபஸ்ட்டு கிரைங் பெரிய கடையாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ தான் முதல்ல விஜய் கிரைய போகிறார், ஃபஸ்ட்டு கிரைய போகிறாரு. எல்லோரும் வந்திருக்கிறாங்க கிரைங் பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெரிய ஒரு அக்கிரமம், அட்டூழியங்க அது. கொலை செய்தவனை கூட நான் மன்னித்து விடுவேன். அவனுக்கு ஒரு நேரேஷன் இருக்கும். கொலை செய்து ஒரு 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 நியாயத்தை கற்பிப்பான். ஆனால் கொலை செய்யப்பட்டு குடும்பத்தை அழைச்சதை வச்சு நான் ஆறுதல் சொல்ல போகிறதுக்கு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்.